Hello Gautami Tech Skills family. Get ready to explore trending courses for 2025. Join us to learn through our course playlist and challenge yourself with daily quizzes. Support our community by subscribing, liking and sharing. Your support helps me to create great content and reach a wider audience. Thank you for being a part of this journey. In this Java full stack web development series, we are going to learn very much interesting concepts. This series is completely taught in Tamil language. Who are interested to learn this Java full stack, kindly check out my YouTube channel that and all uploaded in a separate playlist, that is Java full stack development. If you want to learn other than Java full stack, like data structures and algorithms with Python, AI and ML with Python, or MERN full stack, those courses are also uploaded in my YouTube channel. Go and check out my YouTube channel. Based on your interest, learn those concepts just by watching my videos. If you are having any doubts, comment below. Let's continue the session. So next concept is packages. What is mean by packages? Package is nothing but I can say like a folder and which is nothing but collection of related classes. So on the package and the collection of classes, class files. Okay, நீங்க ஒரு package create பண்ணனும்னா you have to make a use of keyword package. Everything is in a small case. Package and keyword use பண்ணி create பண்றீங்க. ஓகேவா? ரிமெம்பர் ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா ஓன்லி ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல தான் இருக்கணுமா. ஸோ யூ ஆர் இன்க்ளூடிங் எனி பேக்கேஜ், அந்த பேக்கேஜ்ன்றது அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் லைன்ல தான் இருக்கணும் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஓன்லி ஒரே ஒரு பேக்கேஜ் தான் இருக்கணும். ஓன்லி ஒரே பேக்கேஜ்ல தான் நீட் பண்ணிக்கணும். ஓன்லி ஒன் பேக்கேஜ் யூ நீட் டு இன்க்ளூட். ஒரு பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு அடுத்தது அப்புறமா எத்தனை ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம், எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு பேக்கேஜ் தான் ஆட் பண்ணிருக்கணும், தட் டு ஃபர்ஸ்ட் லைன்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறமா எத்தனை ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம், எத்தனை கிளாஸஸ் எல்லாம் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு பேக்கேஜ் உள்ள இருக்கிற கிளாஸஸ் நம்ம இன்னொரு ஃபைல்ல யூஸ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா அந்த கிளாஸஸ் எல்லாமே பப்ளிக் கிளாஸஸ் தான் ஆயிருக்கணும். பப்ளிக் கிளாஸஸ் இல்லாத பட்சத்துல நம்ம வந்துட்டு அது பேக்கேஜஸ் மீன்ஸ் இன்னொரு ஃபைல்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஆகாது. சோ must and should create a class public, then only we can able to use it in other files. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இது கிரியேட் பண்றோம். நான் என்ன பண்றேன்னா நானு ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். லைக் அடிஷன் லாஜிக் செல்ல ஒரு ஃபைல்ல வச்சுக்கிறேன் அண்டர் ஒன் பேக்கேஜ். ஸோ நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த பேக்கேஜ் உள்ள அடிஷன் மல்டிப்ளிகேஷன் கோடுங்க மீன்ஸ் லாஜிக் எழுதி வச்சிடுறேன் இந்த பேக்கேஜ் உள்ள. நானு இந்த பேக்கேஜ் உள்ள யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு மீன்ஸ் அந்த இந்த லாஜிக் யூஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ண போறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ அகைன் ஐ அம் ரிப்பீட்டிங். ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த பேக்கேஜ்ல ஓன்லி லாஜிக்ஸ் மட்டுமே ஜெனரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜெனரேட் பண்ணிருக்கிற லாஜிக்ஸ் நானு சம் அதர் ஃபைல்ல யூஸ் பண்ணிக்கணும். அது எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ இப்ப பிராக்டிகலா பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்திருக்கிறது ஓன்லி கிளாஸஸ் கிரியேட் பண்றது எப்படின்னு தான் நம்ம இங்க பார்த்திருக்கிறது. கரெக்டா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஒரு ஃபைல் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றது எப்படின்றத பாக்குறோம். சோ சிம்பிள். இந்த ஃபோல்டர் மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா நியூ ஒன் வரும் இல்லையா? நியூ கிட்ட வந்தீங்கன்னா இங்க பேக்கேஜ் இருக்கு பாருங்க. So you have to create a Java package, then you just click on this option. Click பண்றீங்களா? So it will ask you to give the package name. நான் என்ன பண்றேன்னா pack1 நான் கொடுத்துறேன். That's it. Just a name கொடுத்துட்டு finish கொடுத்துட்டீங்கன்னா இங்க just பாத்தீங்கன்னா pack1 வந்திருக்கு பாருங்க. இந்த SR1ல you have a pack1. இந்த pack1ல தான் நீங்க என்ன பண்றீங்க? லாஜிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பண்றதுக்காக லாஜிக் எழுதணும். லாஜிக் எழுதணும்னா you should have some classes. So now இந்த பேக்கேஜ் உள்ள classes create பண்ணணும்.
ஸோ அந்த கிளாஸஸ் நீங்க சம் அதர் ஃபைல்ஸ்ல யூஸ் பண்ணணும்னா மஸ்ட் அண்ட் ஷுட் பி டிஃபைன்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் எ கீவேர்ட் பப்ளிக் பண்ணிட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் ரைட் இந்த பேக் 1 மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு இங்க நியூ கிட்ட போய் கிளாஸ் கொடுங்க. இங்க நீங்க கொடுங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க கால்குலேட்டர் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் சம்திங் லைக் கால்குலேட்டர்ன்ற மாதிரி நான் கால்குலேட்டர் கொடுத்துறேன். இதுல வந்துட்டு ஒரு லாஜிக் மட்டும் தான் எழுதணும். ஐ டோன்ட் வாண்ட் டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாத சமட்சத்துல என்ன பண்ணணும்னா நம்ம இந்த வாய்ட் மெயின் தேவையில்லை நம்மளுக்கு. ஓன்லி லாஜிக்ஸ் மட்டுமே எழுதிட்டு இருக்கிறோம். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் சம் அதர் ஃபைல்ஸ்ல யூஸ் பண்றோம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு இது தேவையில்லை. ஃபினிஷன் கொடுத்துருங்க. ஃபினிஷன் கொடுத்த உடனே நம்மளுக்கு இங்க பாருங்களேன் பேக்கேஜ், இந்த பேக்கேஜ் 1ல தான் நீங்க இந்த ஃபைல் கிரியேட் பண்ணீங்க. எவ்வளவு கிளியரா வந்துட்டு பாருங்க. பேக்கேஜ் பேக் 1. ரிமெம்பர் நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கிறோமோ பேக்கேஜ் நேம் அந்த நேமே இங்க இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? பேக்கேஜ் எல்லாமே லோயர் கேஸ் லெட்டர்ஸ் தான். ஸ்டார்டிங் லைன்ல தான் இருக்கணும் அந்த பேக்கேஜ். இப்போ இங்க பாருங்க பப்ளிக் கிளாஸ் கால்குலேட்டர். இது வந்துட்டு நம்மளோட ஃபைலோட நேம் கால்குலேட்டர். இந்த கிளாஸ் உள்ளதான் நம்ம லாஜிக்ஸ் அடிஷன் பண்றதுக்காக லாஜிக், மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்காக லாஜிக், நீங்க எந்த லாஜிக் வேணுமோ அந்த லாஜிக் நீங்க கிரியேட் பண்றீங்க. சி எப்படி நம்ம கிரியேட் பண்றோம் பாருங்க. நான் இந்த கிளாஸ் உள்ள அடிஷன் பண்ணணும். சோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம். எப்படி ஆட் ஃபங்க்ஷன் அடிஷன் கொடுத்துறேன். சோ நான் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் பண்ணுறதுக்காக வாட் கைண்ட் ஆஃப் இட் இஸ் இன்டீஜர்ஸ் ஒன்லி வேரியபிள்ஸ் int x int y கொடுத்துட்டேன். int y கொடுத்துட்டேன். சோ இப்போ நம்ம இது ரெண்டுமே அடிஷன் பண்ணப்போ what type of output we will get? Integer type. So you should mention the result also int. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்க some other ஃபைல்ல யூஸ் பண்ணிக்கணும்னா that should be like what? Public. கண்டிப்பா கொடுக்கணும். otherwise it will not able to access. ஓகே, பப்ளிக் கிளாஸா இருக்கணும். நம்ம யூஸ் பண்ண போற லாஜிக் கூட நம்ம some other files யூஸ் பப்ளிக் மீன்ஸ் you can use it anywhere. அதான் சொல்றது. no restrictions when it is a public. ஓகேவா? சோ பப்ளிக் கொடுத்துட்டேன். சோ இங்க கொடுத்துட்டு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், அதுல உள்ள லாஜிக் எழுதணும். லாஜிக் எழுதணும்னா we can make use of a return keyword. ரிட்டர்ன் கீவேர்ட் என்னத்துக்காகுதுன்னா பிரிண்டிங் பர்பஸ்க்காக தான். நம்ம system.out.println யூஸ் பண்ணலாம். பட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கும் போது the best practice வந்துட்டு ரிட்டர்ன் கீவேர்ட். சோ என்ன யூஸ் பண்றோம்? x plus y. x plus y is nothing but performs addition of 2 numbers. எப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது you will give 2 values. அந்த வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதை ரிட்டர்ன் பண்றதை நம்ம டிஸ்பிளே பண்ணோம். எப்படி நம்ம அப்புறமா சொல்றோம். சோ இது ஒரு லாஜிக் அடிஷன் பண்றதுக்காக. சோ சேம் திங் நான் காப்பி பேஸ்ட் இங்க பண்ணிட்டேன். இங்க ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க வேர்டு என்னன்னுட்டேன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் அது கூட நான் 2 வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா we will make use of a star symbol. சோ நீங்க இன்னும் எத்தனை லாஜிக்ஸ் வேணுமோ அத்தனை லாஜிக்ஸ் எழுதிக்கோங்க. இது கூட இது இன்டிஜர் தான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கிறதுனால டேட்டா டைப் கொடுத்துட்டேன். இட் வில் பி ஆக்சஸ்ட் இன் சம்வேர் எல்ஸ். சோ அதுக்காக பப்ளிக் கொடுத்துட்டோம். சோ எனக்கு தேவையான லாஜிக் ஒரு ஃபைல்ல ஒரு பேக்கேஜ் உள்ள வச்சுட்டேன். இப்போ இதுவே நான் சம் அதர் ஃபோல்டர்ல மீன்ஸ் சம் அதர் பேக்கேஜ்ல இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா திரும்பி இன்னொரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சி மை ப்ராஜெக்ட் கிட்ட போயிட்டு நியூ பேக்கேஜ். இங்க நீங்க என்ன பேக்கேஜ் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. பேக் 2 கொடுத்துடுறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு ஒரு இன்னொரு பேக் கிரியேட் ஆகும். சோ இந்த பேக் உள்ள நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற லாஜிக் எது? இந்த பேக் 1ல இருக்கிற இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணணும். கரெக்டா? சோ அது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த பேக்கேஜ் உள்ள இருக்கிற ஃபைல தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறீங்க. சோ இதுல ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஒரு ஜாவா ஃபைல் எப்படி கிரியேட் பண்றீங்க? ரைட் கிளிக் நியூ கிளாஸ் இங்க கொடுங்க. நான் என்ன பண்றேன்னா கால்குலேட்டர் டெஸ்ட் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. மீன்ஸ் நான் லாஜிக் அங்க எழுதிருக்கேன். அந்த லாஜிக் இங்க டெஸ்ட் இந்த ஃபைல்ல பேக் 2ல இந்த கால்குலேட்டர் டெஸ்ட் ஃபைல்ல இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ண போறேன். சோ அதுல கண்டிப்பா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா இட் should be having மெயின் கம்பல்சரி இருக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் அவுட்புட்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்னா மஸ்ட் அண்ட் should have a மெயின் ஃபங்க்ஷன். சோ அதுக்காக மெயின் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துறேன். நவ அந்த ஃபைல் கிரியேட் ஆச்சு. இங்க பாருங்க அந்த பேக்கேஜ் நேம் நம்மளுக்கு இங்க வந்துச்சு. இப்போ எந்த ஃபைல்ல இருக்கிறது எந்த ஃபோல்டர்ல இருக்கிறது நீங்க லாஜிக் யூஸ் பண்ணணும்? இந்த பேக் 1ல. சோ அதுக்காக அது இம்போர்ட் பண்ணிக்கணும். அது இம்போர்ட் பண்ணிக்கினா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்றதுக்காகும். சோ இம்போர்ட் அந்த பேக் நேம் கொடுங்க. பேக் 1 அதுல இருக்கிற எல்லா லாஜிக்ஸும் தேவைப்படும். அதுக்காக நான் ஸ்டார் கொடுத்துறேன். ஸ்டார் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இதுல உள்ள இந்த கிளாஸ் உள்ள இந்த கிளாஸ் கம்ப்ளீட் நம்மளுக்கு எங்கம்மா இந்த கால்குலேட்டர் டாட் ஜாவா இருக்கு இல்லையா? இந்த கால்குலேட்டர் ஜாவால இருக்கிற இந்த கிளாஸ் கால்குலேட்டர்ல உள்ள இருக்கிற எல்லாமே நம்ம
இப்ப இந்த கால்குலேட்டர் டெஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. புரியுதா? சோ இப்போ இந்த இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். எந்த கிளாஸ்க்கு? இந்த பப்ளிக் கிளாஸ்க்கு. இந்த பப்ளிக் கிளாஸ் இதுதானே கால்குலேட்டர். இந்த கிளாஸுக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் மூலமா இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கிறது ஆக்சஸ் பண்ண போறோம். கால் பண்ண இந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிக்கிறோம். சோ பாருங்களேன். சி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண எப்படி? கால்குலேட்டர் ஓகே CAL ஆப்ஜெக்ட் நேம் is equal to new keyword calculator. புரியுதா? சோ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேங்க. லாஜிக் நான் இங்க எழுதவே இல்ல. லாஜிக்ன்றது இந்த ஃபோல்டர்ல இருக்கு. பேக் 1 ஃபோல்டர்ல இருக்கு. அந்த ஃபோல்டர்ல இருக்கிற எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டார் கொடுத்துட்டேன். இல்லையா மேம் நான் வரும் கால்குலேட்டர் அதுவே கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். அந்த ஃபைல் நேமே கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஒன்னே இருந்துச்சா இந்த மாதிரி கொடுத்துருங்க. மல்டிபிள் இருந்துச்சா ஸ்டார் கொடுத்துருங்க. நோ ப்ராப்ளம். சோ இப்ப காலன் கொடுத்துரு. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கால்குலேட்டர்ல எது கால் பண்ணணும் அது கொடுத்துக்கோங்க. cal டாட் நீங்க அது பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? சோ அதுக்காக நான் என்ன ரிட்டர்ன் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. நீங்க பிரிண்டிங் பண்ணணும்ன்றதுக்காக இங்க sys out யூஸ் பண்ணீங்களா நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு ஆகும். sys out இங்க கொடுங்க. sys out இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? sum of two numbers. சோ நான் sum கொடுத்துறேன். நம்ம அது ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகும். call டாட் என்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க நீங்க? அடிஷன் வேல்யூஸ் கொடுங்க. 10, 20 ன்னு கொடுத்துறேன். சோ நீங்க எங்க கால் பண்ணிட்டு இருக்கீங்க? அதே விதமா இன்னொரு லாஜிக் இருக்கா? கண்டிப்பா எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும் இல்ல. நமக்கு தேவையானது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இப்ப திரும்பி நான் இந்த லைன் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்க நாம இப்ப என்ன பண்றோம்? ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மல்டிப்ளிகேஷன் அப்ப ப்ராடக்ட் தானே. சோ ப்ராடக்ட் அது என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கீங்க நீங்க? மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் அது கொடுங்க. சோ மல்டிப்ளிகேஷன் சோ இங்க வந்துட்டு நீங்க என்ன வேல்யூஸ் வேணுமோ அந்த வேல்யூஸ் நீங்க கொடுத்துக்கோங்க. இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட அவுட்புட் நம்ம இங்க பார்க்கலாம். ரன் பண்ணுங்க. சோ யூ கேன் see the output as 30 and 20. அதுவே நீங்க இது இம்போர்ட் பண்ணாமவே ஒர்க் ஆகுமானா கண்டிப்பா ஒர்க் ஆகுது. இந்த கால்குலேட்டர் எங்கிருந்து வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட். இங்க பாருங்க எரர் கொடுத்துட்டு இருக்கு பாருங்க நம்மளுக்கு. மார்க்கர் அட் டிஸ்டன்ஸ் calculator cannot be resolved to a type. எதுக்காக மீன்ஸ் நம்ம கிரியேட் லாஜிக் இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்காக நம்ம கிரியேட் பண்ணல. So this is how you can make use of it. ஒரு ஃபோல்டர்ல இருக்கிற லாஜிக் நம்ம இன்னொரு ஃபோல்டர்ல யூஸ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா அந்த ஃபோல்டர் இம்போர்ட் பண்ணிக்கணும் மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்காக. பேக்கேஜ் இஸ் nothing but I can say like a folder only. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? பேக்கேஜஸ் எல்லாம் என்னதுன்னுட்டு கிளியர்? எஸ். வெரி சிம்பிள். நீங்க அப்புறமா இன்னொன்னு கூட இங்க நீங்க பப்ளிக் கனெக்ட் கொடுக்காமவே நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகுமானா கண்டிப்பா அது கூட தப்பு தான். இட் வில் நாட் பாசிபிள். ஓகேவா? இட் இஸ் நாட் பாசிபிள். கண்டிப்பா நம்ம பப்ளிக்ன்றது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதர்வைஸ் இங்க கூட எரர் காட்டுது. இஸ் நாட் விசிபிள் வருது பாருங்க. தட் மீன்ஸ் இட் வில் ட்ரீட் இட் லைக் a default. அப்ப அதுல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஆகும். இட் இஸ் நாட் யூஸ்ட் இன் அதர் பேக்கேஜஸ். நம்ம ஆக்சஸ் மாடிஃபை சொல்லும்போது நம்ம சொல்ல போறேன் நான். புரியுதா? சோ கண்டிப்பா அந்த கிளாஸ்ன்றது பப்ளிக்ல டிஃபைன் பண்ணிருக்கணும். புரியுதாமா? திஸ் இஸ் அபவுட் a public access modifier கூட சொல்லிடலாம். இது சேம் இதுல கூட யூஸ் பண்ணிக்கலாம். சம் அதர் பேக்கேஜஸ்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? Still who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. Do support by sharing, liking and subscribing. We'll meet you with another video. Until then, take care. Bye-bye.